ஆன கோட்டை தான் நான் இருக்கேன். யாழ்ப்பாணத்துல இருக்கா சக்கோட்டை கொழும்புலையான இருக்கு. இல்லண்ணா நான் ஓட்டுற மாடம் இருக்கு தெரியுமா? ஓட்டுற மாடத்துல இருக்கேன். சக்கோட்டை வியாபாரம் மயிலட்டி தையிட்டி அதுக்கு பிறகு அங்கே பலாலி எல்லாம் ஊரலில் இருந்து அப்படியே நேர அந்த ஏர்போர்ட்டுக்குரிய பாதை தான். அவ்வளோத்தையும் அழிச்சு போட்டு இப்போ புதுசா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு நாங்க வழி திறந்து வச்சுக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கலாங்க. ஆனா எந்த இடமான்னு சொன்னீங்க? தையிட்டி மயிலிட்டி அண்ட் தென் அதுக்கு பிறகு ஊரளவுல இருந்தே தையிட்டி மயிலிட்டி எல்லாம் வருது. எல்லாமே வடக்கு இப்ப வரும் வடமேற்குல அப்படியே மேற்கு. ஆனா வடமேற்கு எங்க இருக்கு? வடமேற்கு வடக்கு மேற்குல சில்லால கிளறால எல்லா பக்கம் ஏழால வடக்கு ஏழால 2 கிலோமீட்டர். நீங்க 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 கண்டிப்பா சில்லார மாதங்கள் வராளி. வணக்கம் நண்பரே, உங்களுடைய உணவு பொருள் வழங்கிய நன்றி. வாங்க இளன்றஞ்சனா உங்களை தான் நடுவ கேட்கிறவர் கதைக்கு. உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்குதா? நான் கேள்விகளை கேட்கவா, நீங்கள் கேள்விகளை கேட்கிறீங்களா? 26ஆம் தேதி அதிகமா 21 இந்த மாதம் என்னன்னு சொல்லுங்க. 21ஆம் தேதி 21ஆம் தேதி உங்களோட பர்த்டே? இல்ல ஒரு முக்கியமான ஆள் அங்கேற்கண்ணி சொல்லுங்க. இதுல யார இருந்தாலும் ஒரு ஆள் சொல்லுங்க. அங்கேற்கண்ணிக்கு ஐயா பேர் சொல்லாதீங்க, சொன்னா சில விஷயம் செய்யலாம். கோச்சு போல சில விஷயங்கள் செய்யல சொல்லாதீங்க. வந்ததே வாரது வந்து வரைக்கே பிரச்சனை வாரது இல்லை பிடிச்சு சொல்லாதீங்க. தெரிஞ்சா தெரியாம நீங்க இவ்வளவு அன்னைக்கே இருந்த மயூரண்ணா போன் அடிக்க எடுக்கல. அதுதானே 84வது பிறந்த நாள். 84வது ஏபிக்கு செல்லப்பாயா என்ற பிறந்த நாள். அவர்கிட்ட 21 ஐயா 3ஆம் நம்பரா? நல்லவங்க எல்லாம் 3ஆம் நம்பர் தான் ஐயா. நானும் 3ஆம் நம்பர் தான். 12 3. அதான் கேட்டேன் ஐயா 3ஆம் நம்பரா? நல்லவங்களா இருக்கு. நீ 3ஆம் நம்பரா இருக்கு. அது ஐயாட்டுக்கு நேற்று முந்தின கவிதை மரண ஹாஸ்பிட்டல்ல மாறி எழுதிருப்பாங்க அந்த டைம். சேல்ஸ் இல்ல போண்டா டைமிங் மாறிட்டு தானே சொல்றாங்க. ஓடி திருப்பி வந்து எழுதிருப்பான் மாறி எழுதிருப்பான். 4ஆம் மாசம் நீங்க 3 இருக்க ஜான்ஜா இல்லன்னு. நல்ல விஷயம் அது உங்களுக்கு விளங்குது. அப்போ 21ஆம் தேதி கொடுத்துருவோம் உங்களுடைய சந்தோஷம். தண்ணி மாவட்டம் அம்பாறை போன்லதான் கதைக்கிறேன்னா இதுல லைவ்ல கூட கதைக்கலையா மேடம் உங்களோட பாத்தீங்களா? ரஞ்சனி கதைக்கிறதுக்கு பயம். அப்படி ஓகே. ஏன் போன் ஆன்சர் அது மாத்திரம் சொல்லிட்டு போய் என்ன சொல்றேன் 4:30 வேலையா உங்களோட போன் ஆன்சர் பண்ணா தனக்கு 7 அறியாம். அதால தான் ஆன்சர் பண்ண இல்லையா? நான் ஒரு 7 தான். நேற்று 17 hours இன்றைக்கு 17 hours. பதினேழு மணிக்கு வேலை செய்ய உங்களோட போன் எடுத்து அந்த 7:30 போயிடுமல்ல அந்த வேலை. இந்த காசுல அங்க வச்சிருக்கேன். உங்களுடைய கொண்டு போட்டு விடுவார் கொடுத்துருங்க நம்பரை. இல்ல ஒரு இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன் பின்னேரம். வன்னிமந்தன் நாங்க அனுப்பி விட்டேன். அவரும் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் கட்டிய மலசல கூடங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களை தூக்கிட்டு போட்டான். 7 மணி தூக்கிட்டு போங்க. யூகேல இருந்து போய் நாங்க தூக்கிட்டு வரணும். அங்க அன்னைக்கு வாங்க அண்ணா கொஞ்சம் மயூரண்ணா கொஞ்சம் பாருங்க. மலசல கூட கட்டினவன் சொன்னானா எனக்கு போனான்னு சொன்னானா தூக்கிட்டு போட சொன்னானா?
கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மலசல கூட கட்டி கொடுத்த பயனாளி சொன்னானா எனக்கு மலசல கூட தூக்கிட்டு போனா அந்த பயனாளி சொன்னாரா? அவ்வளவு சொல்ல வச்சவன் இவன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அண்ணன். வன்னியமேந்த டிக்டாக்ல யூடியூப்ல எதிர்கோம்ல வீடியோ இருக்கு. அந்த மடகளப்புல கட்டப்பட்ட 6 பயனாளிகளும் தங்களுக்கு மலசல கூடம் வேண்டாம் என்று இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்களா? ஆனா நடிக்க வச்சிருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. நடிக்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் பாருங்க, எங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பயனாளிகள் தங்களுக்கு அந்த மலசல கூட வேண்டாம் இந்த நிமிடம் வரைக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறாங்களா? உங்களுக்கு சொல்லல. சொல்லாட்டி இப்ப அந்த கதையை எதுக்கு நீங்க இங்க சொல்ல பேச வாரி எதுக்கு நீங்க பேச முனைகிறீங்க? அதை நான் சொல்லி காட்டணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு புல்லு நான் கேட்கறதுக்கு நீங்கள் புள்ளியாற்ற ஏற்பாடுல உங்களோட குழுக்கண்ட ஏற்பாடுல காசை கொடுத்த வாயில எதுக்கு நீங்க திருப்ப அதை பேச வாரி? அப்ப நீங்க யாரு? நீங்க ஒட்டுக்குழு வீணா போனார்கள். அப்ப நீங்க யாரு? அப்ப நீங்க உண்மையான விஷயம் கொஞ்சம் பாருங்க. கதைக்குள்ள பேச வரைக்குள்ள டொய்லெட் வேண்டாம்னு கட்டிய பயனாளி சொன்னா அது மக்கள் பார்த்துக்கொள்வா, மக்கள் நடவடிக்கை எடுப்பான். அந்த பயனாளி சொன்னானா எனக்கு மலசல கூடம்னு சொல்லுவானா? அப்படி எவ்வளவு சொல்ல முடியுமா? இந்த மலசல கூட கட்டி தந்தது எவ்வளவு பெருமையா இருக்கு எங்களுக்கு. இதுவும் இல்லை நாங்க வாழ முடியுமா? இதை கட்டி தந்தவர்கள் புண்ணியம். அப்ப நாங்க இந்த தகரத்தை வச்சிருந்தோம்னு சொல்லிக்கிறான் இல்லையா? அப்படி சொன்னவங்க இப்ப இந்த கக்கூசுக்கு கட்டி கொண்டு போனா தூக்கிட்டு போன்னு சொன்னானா அப்ப மக்கள் என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான் மக்கள்? அப்ப அந்த பயனாளி இது வரைக்கும் சொல்லல, அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அவனு நல்ல இருக்குன்னு சொன்னவன் அவன் தன் நன்மதிப்பையும் தன் சுய கௌரவத்தையும் விளக்கிறதுக்கு அவன் விரும்பல. அவன் பயனாளி தெளிவா தானே இருக்கிறான். பயனாளி தெளிவா இருக்கிறான். அப்ப அந்த ஊருண்ட ஊருக்கு தலைவியில நீ என்ன செய்யணும்? தலைவின வேலை என்ன? கொஞ்சம் அந்த தலைவின வேலை என்ன? அந்த ஊரினை அபிவிருத்தி செய்வதும் அந்த ஊர் மக்கள் நல்லா வாழ்ந்துக்கிற மழையை செய்து தலைவின வேலை. அதுதான் தலைவியா போட்டிருக்காங்க. அப்ப நீ கேடுகட்ட தரத்துல எப்படி செயல்பட்டியான்னு சொன்னா உன்ன ஊருக்குள்ள உன்னை அண்டி பிழைத்து இந்த மக்கள் வாழ வருவாங்களா? உன்னை துரத்தி அடிப்பாங்களா? துரத்தி அடிக்க மாட்டாங்களா? அத உங்களோட வாயில கேட்கணும்னு தான் நான் ஆற காட்டிட்டே வந்தா பாடு வர்றா ஜோதிக்கா இருக்கு. இல்ல அவைக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லினாவே அதையும் நான் இருக்க வடிவ சொல்லிடுறேன். எப்படின்னா 60,000 கட்டலாம், 80,000 கட்டலாம், 6 சீமெண்ட் பேக்கோடையும் கட்டலாம், 10 சீமெண்ட் பேக். அடுத்த முறை பாருங்க. சரி 60,000 கட்ட வருவா நீ அந்த ஊருக்கு தலைவி அல்ல, உனக்கு தெரியுதல்ல கட்டலாம் தெரியுதல்ல, அப்ப ஏன் கட்டி கொடுக்கல? ஏன் இந்த கேள்வி நீங்க கேட்கல? அதான் நான் கேட்டேன். ஆனா ஒரு வீடியோ போடுறது பிரச்சனை இல்லைன்னா போட்டால் எதிர்கருத்து எப்படி வரும்? அதை எப்படி எங்கட வீடியோல நாங்களே புஷ் பண்ண போக கூடாது. அப்ப நாங்கள் வைக்கப்படுற கருத்துல எதிரியானவன் அதுல புல பிடிக்காத வரைக்கும் அந்த கருத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவனுக்கு கேள்வி தெரிஞ்சு போடுறவன் தான் கட்டிக்காரன். நீங்க என்ன செய்றீங்க? தலைவிக்கு 60,000 மலசல கூட கட்ட தெரியுமான்னு சொன்னா அப்ப எதுக்கு இந்த ஊர் கிராமத்துக்கு மலசல உணவுகளுக்கு அந்த மக்கள் பாவப்படுறாங்கன்னு எதுக்கு வெளிநாட்டு உள்ள மக்களை கை நட்டுற? ஏன் கை நட்டுற? 1,60,000 கட்டைக்கல உனக்கு தெரியுதல்ல 60,000 கட்டலாமாண்டு. அப்ப 60,000 30,000 பயன் இன்னொரு 20,000 போட்டுனா 3 ரூபாய்க்கு 60,000 கட்டி கொடுக்கலாமே. அப்பயே நீங்க செய்யல, அதே நீங்க முன்னுக்கு செய்ய முன் வரல. ஏன் வரல? இது எவ்வளவுதையும் உங்களோட வாயிலிருந்து கேட்கணும்னு தான் நான் கேட்டேன். அப்ப என்ன அப்ப இதுல இருந்து விளங்குதல்ல இது திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம் அவதூறு விளங்குதல்ல. அப்ப அப்படியே முன்னுக்கு பின் முரணாகவும் ஏற்கக்கூடிய கருத்தில் நினைக்க பின் அதுக்கு எதுக்கு நீங்க பேச வாரீங்க? அப்ப நீங்க யாரு? அப்ப அந்த விஷயத்த பேசுறீங்களா? அப்ப நீங்க யாரு? அப்ப நான் ஒரு ஒட்டுக்குள்ள உங்களோட நிகழ்ச்சிகள் என்ன? அப்ப எந்த நிகழ்ச்சிகள் ஒன்றுமே இல்லை. அப்ப எதுக்கு இதுல பேச வாரீங்க? அப்ப உங்களோட திட்டம் என்ன? உங்களோட திட்டம் இந்த மணிமந்த மலசோடு தடுப்பது, 2வது இந்த தேர்தல் பரப்புரையை திசை திருப்பி போறது, இதானே உங்களோட நோக்கம்? இல்ல இளநஞ்சனோட கதைப்பது மற்றபடி மேக்சிமம் முடிஞ்சா. அப்ப புத்திசாலிகள் இங்கன்னு சொன்னீங்கடா, புத்திசாலி கேட்கிற கேள்வி இதா, கதைக்கிற கதை இதுவா? நான் கேட்கிறேன். ஏனென்றா உங்களுக்கு தெரியுமா 60,000 டொய்லெட் கட்டலாம், அதுக்கு 6 அங்குலத்துல ஒரு கல்லு வாங்கலாம், அதுக்கு எத்தனை காசு எல்லாம் சொல்லி எல்லாம் செய்யறாங்கல்ல. 1,35,000 முடிக்கலாம். நீங்க முடிச்சிருக்கீங்க 1,60,000, 1,80,000 எல்லா கணக்கும் போயிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க இவ்வளவு இந்த தொழில் முதல்ல உங்களுக்கு என்ன சொன்ன? நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுதா? சொல்ற விளங்குதா?
நீங்க ஒட்டுக்குழு பிள்ளையாட்ட நிகழ்ச்சி எல்லாம் காசை வேண்டி போட்டு போத்துல காசு இருந்தா வேண்டி அடிச்சு போட்டு வந்து குழப்பம்னா குழப்பிக்கிட்டு நான் கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டா பல்லட்ட கொண்டே பாத்துக்கிட்டா இருக்கேன் நான் உங்களை என்ன கேட்கிறேன், சரி உனக்கு அந்த பயனாளி வந்து கேட்டாவா? பயனாளிகள் எங்களுக்கு மலை செலகுணம் தூக்கி போன எந்த ஒரு பயனாளி சொன்னாங்களா? சொல்லல. முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, 60,000 ரூபாய்க்கு மலை செலவுல கட்டலாமாண்டா? அப்ப எதுக்காக 1,00,000 பேர் கட்டேக்கல? நீ அதை பாத்துக்கிட்டு இருந்த, ஏன் தடுக்கல? இன்னும் 20,000 படம் தான் 3 பேருக்கு அந்த மலை செலவு கட்டி கொடுத்துக்கலாம். அதையே நீங்க செய்யாம விட்டீங்க, ஏன் செய்யாம விட்டீங்க? பாயிண்ட் 2. பாயிண்ட் 3, இப்போ ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவி அல்ல ஊருக்கு ஒரு தலைவின்னு சொன்னா தலைவின்ற வேலை என்ன? அந்த மக்களுடைய வாழ்வியலை அபிவிருத்தி செய்வது, அந்த மக்களுக்கு தேவையானதை வேண்டி கொடுப்பது இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்தீங்க? இப்போ நீங்க அந்த மக்களுக்கு வர உதவி திட்டத்தை நீங்க என்ன செய்துக்கிறீங்க? தடுக்கிற நோக்குல நீங்க இருக்கிறீங்க, அப்படித்தானே? அப்ப நீங்க வந்து சிலருடைய சில்லற பணத்துக்கு விலையே போயிட்டு வாடகை வாயிலா பேசுறீங்கடா. நீ எப்படி ஒரு ஊருக்கு தலைவியா நீ எப்படி இருக்க முடியும்? அந்த மக்களை நீ எப்படி வழிநடத்த முடியும்? அந்த மக்களுக்கு உதவி நீ எப்படி செய்ய முடியும்? ஆக போதா நீ உருட்டு கல்லறான நீங்க எல்லாம். 60,000 ரூபாய் கட்டெல்லாம் கொடுத்தா நான் கொடுக்குறேன். 100 நான் காசு தரேன், கட்ட சொல்லுங்க, நான் காசு தரேன். ஆனா ஒன்றுடா கட்ட தான் காசு வரும். 60,000 கட்டலாம் கொடுக்க சும்மா வாய்க்கு வந்தோடனே காய்ச்சி கொண்டு போக முடியும். எல்லாரும் உங்களுக்கு பச்சை மிளகா உங்களுக்கு சாப்பிட நடக்குன்னா அங்க போய் காய்ச்சிட்டு போங்க. சும்மா மற்றவரை குழப்பாதே, அது மக்களை குழப்பாதே. அது கத்துது, கிடைக்குதே இல்ல. அது கத்தத்தான் தெரியும், கத்துது, பேய் மாதிரி கத்துது. மைக் இருக்கு, குழுவுக்கு இருக்கும் நெஞ்சில, பட் ஆனா அது கத்துது. இது எல்லாம் வெளியில வரணும். அதுக்குதான் கேட்டேன். நாங்க அனுராக பற்றி கதைங்கண்டா, இந்த வீணா போன அர்ஜுனா பற்றி கதை, இவனை பற்றி கதைக்கிறதுக்கு நீங்க காரணம் என்ன ஐயா மயூரன் அவர்களே? ஏடா பாவிகளா, முதல்ல இருந்தா அண்ணே, நான் எப்பவும் அர்ச்சனாவுக்கு 100% எதிரி. நான் அர்ஜுனா தோத்து போனோம் கதைக்காதீங்கன்னு சொல்றேன். திரும்ப அர்ஜுனா கதைக்கிறீங்க. தேர்தல் மட்டும் அர்ஜுனா அப்படி கதைக்காதீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப அனுராவுடைய வடக்கு மாநிலத்துல ஓட்டு போன மாதிரி கதைக்கப்பட அதை கதைக்காதான் டக்குன்னு அப்படியே மாறி திசை திருப்பி ஏன் எல்லாரும் போறியே? ஏன் வந்து மாறி வர்றியே? எனக்கு தெரியாது. அப்ப இதோட இந்தியாவோட 3வது நாள் வெள்ளோட்டம் பாக்குறேன். நீங்க அனுராக பற்றி கதைச்சா ஓடி வாரில தம்பி. நாளைக்கு தரையா இல்ல திருவிழா இருக்கு, பாக்குறீங்களா? அனுராகம் எனக்கு எந்த சம்பந்தம்? நாளைக்கு பாக்குறீங்களா? யாராவது ஒரு நாளைக்கு வந்து தலைப்பை விட்டு வெளியில பேசி தம்பாரு. என்ன பெருசாக்கி விட்டுறாங்க அனுராகம்? ஆனா நாளையில இருந்து நான் வைக்கிற தலைப்புல இருந்து நீங்க தலைப்பை விட்டு போறீங்க, பேசித்தான் பாருங்களேன், பாப்போமா? நான் கேட்கிறேன். ஐயோ, முதல்ல இருந்தா கொஞ்சம் நான் காயப்பேன் தமிழ். நான் கயப்பேன் நல்லா இருக்கு தமிழ். அப்ப நான் கயப்பேன், நான் காயப்பேன். எனக்கு உரிமை இருக்கு. எந்த நாட்டுல நான் பிறந்தவன், எனக்கு உரிமை இருக்கு. நான் காயப்பேன். என்ன உரிமை இருக்குன்னு உங்களுக்கு? இல்ல, அனுரோத நாயக்கும் எனக்கும் தொடர்பு இல்ல. ஆனா எங்கட தமிழ் மக்களுக்கு செஞ்ச அநியாயம் அது நான் தட்டி அடிச்சு கேட்பேன். என்னன்னா தமிழ் மக்களுக்கும் அன்றாகும் என்னன்னா கள்ள தொடர்பு இருக்கும்னா இல்லன்னா நீங்க டட்லி சேனன் நாயக்கா. யாரு டட்லி சேனன் நாயக்க தெரியுமா? சேனன் நாயக்கா வந்து அவர் ஸ்ரீலங்காவில இருந்தவர் ஒரு காலத்துல இருந்தார். அதுக்கு பிறகு யாரு வந்து? அதுக்கு பிறகு இன்னொரு சேனன் நாயக்கா வந்தவர். பண்டார் நாயக்க கொண்டுட்டு மனுஷி வந்த எல்லா நாயும் வந்தது எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க நீங்கள். ஓகே இல்ல எங்கட தமிழ் மக்களுக்கு நான்